நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்கள் வீட்டு ஒரு பையனா, உங்களுடைய சகோதரனா, உங்களுடைய நண்பனா, ஈவன் உங்களுடைய எனிமியா, என்னை பிடிக்காதவங்க என்னை எனிமியா பார்த்தாலும் சரி, உங்களுடைய ஒரு எதிரியாக நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். இந்த கேள்வி எதுவுமே என்னுடைய கேள்வியாக இருக்காது. நாளைக்கு நமக்கு இதெல்லாம் தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. ஏகப்பட்ட இடத்துல அரசியல்வாதிகள் உருட்டுறாங்க, மிரட்டுறாங்க, நம்மளை வச்சு ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியுது. மும்மொழி, எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ், அங்கே ஒரு அரசியல் இருக்குது. நாளைக்கு தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. ரூபாய் சிம்பிள் அப்படிங்கிறத மாற்றிட்டு ரூ அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்தை நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வரையிலும் இல்லையே அப்படின்னு கேட்டால் இல்லை, இனிமேல் நமக்கு தேவநாகரிலாம் வேண்டாம், நமக்கு ரூ அப்படிங்கிறத இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் தாக்கல் பண்ண பட்ஜெட், இவ்வளோ நாள் உங்களுக்கு தமிழ் மீது இந்த அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டால் அது வேறன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாமே அரசியலாக்கப்படுகிறது அப்படின்னா மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, மக்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் ரொம்ப பெரிய அளவில் நம்புகிறாங்க. அப்படி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நான் இங்கே சில விஷயங்களில் என்ன செய்ய போகிறேன்னா ப்ரூவ் பண்ணி காண்பிக்க போகிறேன். இந்த ப்ரூவ் பண்ணி காண்பிக்க போகிற இந்த விஷயத்தை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கவே முடியாது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு விஷயத்துலேருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன். இந்த ட்வீட்டை நான் வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இனி பேனரால் யாரும் இறந்தாங்கன்னு வரக்கூடாது, அது சுபசிரியோடி சுபமாக முடிஞ்சிடணும். சுபசிரி பெற்றோரின் இந்த வேண்டுகோளை ஏற்று பேனர்களை புறம் தள்ளுவதில் திமுக இளைஞர் அணியினர் முன்மாதிரியாக திகழ வேண்டும். அதுவே சுபசிரியின் பெற்றோருக்கு நாம் கொடுக்கும் ஆறுதல். 9/18/2019 வருடம். வெறும் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம். 6 வருஷத்துலையா நம்ம மூலம் மழுங்கிருச்சு, 6 வருஷத்துலையா நமக்கு அவ்வளோ ஞாபக மருதி வந்துருச்சு. இதை சொன்னது வேறு யாரும் கிடையாது, இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பேனர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி மகன் இப்படி சொல்லியிருக்கும்போது அப்பா எப்படி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதையும் வாசித்து காண்பித்து விடுகிறேன். தமிழகம் தாழ காரணமான இந்த ஆட்சியாளர்கள் பேனர் கட் அவுட்டில் காணும் மக்கள் கும்பி எரியுது, குடல் கருகுது, கட் அவுட் ஒரு கேடா என கேட்கிறார்கள். அதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கழக நிகழ்ச்சிக்காக பேனர்கள், கட் அவுட், ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கக்கூடாது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறேன். இந்த அறிவுரையை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரங்களால் அடக்கப்படும். பார்த்துக்கோங்க. அதிமுகவினரின் பேனர் மற்றும் கட் அவுட் கலாச்சாரத்தால் சுபசிரி என்ற மற்றொரு இளம்பெண் உயிர் பலியாகி இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ரொம்ப வேதனை அளிச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழக பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் எதிலும் பொதுமக்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையிலும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதத்திலும் பேனர்கள், கட் அவுட்டுகள், ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைக்கக்கூடாது என்று கழக நிர்வாகிகள் அனைவரையும் நான் ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன். பொதுக்கூட்டம் அல்லது நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் 1 அல்லது 2 பேனர்கள் விளம்பரத்திற்காக உரிய அனுமதி பெற்று பாதுகாப்பாக வைக்கலாமே தவிர சாலை மற்றும் தெரு நெடுகிலும் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் பேரிடர் ஏற்படும் வகையில் பேனர் வைப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அறவே நிறுத்தப்பட வேண்டும். சூப்பராக இருக்குல்ல? நான் இன்னொரு வீடியோ காண்பிக்கிறேன். தானே அப்படின்னு சொல்கிற பாகுபலியுடைய ஒரு மியூசிக்கை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் மியூசிக் போட்டால் காப்பிரைட் போட்டுருவாங்க. அந்த பேனர் அப்படியே சரிஞ்சு விழுகுதில்ல, அது இளவரசருடைய பேனர். அந்த இளவரசர் வேறு யாருமே கிடையாது, இதே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேனர். எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க தெரியுதா? சாலையினுடைய நடுவில். அது விழுந்தது எங்கே தெரியுமா? 3 சக்கர வாகனம், ஆட்டோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மேலே. நல்ல வேளை அங்கே மனிதர்கள் இல்லாததுனால உயிரிழப்புகள் அப்படிங்கிறது இல்லை. பேனரே வைக்கக்கூடாதுடா. அதிமுக வைக்கிறதெல்லாம் பேனர், ஐயோ கும்பி எரியுது, குடல் கருகுது, இந்த பேனர் கலாச்சாரத்தால் தான் சுபசிரியை நம்ம இழந்துட்டோம், சுபசிரி ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2019 எவ்வளோ பெரிய ஒரு நாடகம் அரங்கேறியது. அது நாடகமாக இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். இப்போவும் சுபசிரி அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க, பேரண்ட்ஸை சந்திக்கிறார்கள், அதிமுகவினுடைய இந்த பேனர் கலாச்சாரத்தால் அதிமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. நம்மெல்லாம் நரம்பு பொட்டைக்க பேசணும். நான்லாம் பேசினேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. சுபசிரி அவர்களுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும், பேனர் கலாச்சாரம் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசின நாம இவ்வளோ பெரிய பேனர் கீழே விழுகுது. இதை பற்றி ஒரு மீடியா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா? இதே மாதிரியான பேனர் வழிநெடுகிலும் வைக்கிறாங்களே. எத்தனை பேனர் வச்சுருக்காங்க? திருநெல்வேலி பக்கம் வச்சுருக்காங்க, சென்னை பக்கம் வச்சுருக்காங்க, மதுரை பக்கம் வச்சுருக்காங்க, ஊர் பக்கம் வச்சுருக்காங்க, உறவுக்காரங்க வீட்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்போ அரசியலுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, மக்கள் அதை நம்பிடுவாங்க. நாம் திரும்பி எதுவுமே கேட்கக்கூடாது. அஸ் அ காமன் மேனாக நான் கேட்குறேன்யா,
நாளைக்கு நான் கீழே போய் நிற்கும்போது அந்த இடத்துல அந்த பேனர் வந்து விழுகுதுன்னா என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது, சுபஸ்ரீயில் 10/11 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வச்சுக்கோ, எவனும் பேசக்கூடாது. ஏதாவது பேசுனீங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும், அதே மாரி பேசுனீங்கன்னா அதிமுக உள்ளே வந்துடும், அதே மாரி பேசுனீங்கன்னா ஐயோயோ எப்பா சிறுபான்மையினர்களே உங்களை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் உள்ளே வந்துடும். இந்த உருட்டை வச்சுக்கிட்டு இதை ஒரு சிறுபான்மையினர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் விட அவங்க சொல்கிறது தான் உண்மையாக இருக்குல்ல. எங்கள் பேனர் விஷயத்திலேயே நம்மகிட்ட உண்மையாக நடந்துக்கிடலை அப்படிங்கிறது இங்கே தெளிவாக புரியுது. இதை நான் திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, அதிமுக பேனரால் சுபஸ்ரீ அப்படிங்கிற அந்த அக்கா இறந்துட்டாங்க, அவங்களும் திருந்திட்டாங்களான்னு பார்த்தா அவங்களாவது திருந்தினாங்களா? இங்கே அவங்கள திருத்துறதுக்கு நம்ம யாரும் கிடையாது. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க, குட்டிகள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கல்ல. அப்போ எல்லார் வீட்லேயும் அவங்களுடைய குழந்தைகள் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டானவங்க. அவங்களுக்குன்னு ஒரு அம்மா இருப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், சகோதரி இருப்பாங்க, சகோதரன் இருப்பாங்க. அவங்களுடைய இழப்பை யாராவது ஈடுகட்ட முடியுமா? இதெல்லாம் அரசியல் சரி கிடையாதுங்க. மக்களாகிய நாம தான் இங்கே எல்லாமே. மக்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டோம், பேச மாட்டோம். அவங்கள எதிர்த்து நம்மளாம் பேசக்கூடாது. ஏன் என்ன செஞ்சிருவாங்க? எதிர்த்து பேச வேண்டாம், உன் உரிமையை பற்றி பேசு. உங்களுடைய உரிமை என்ன? இந்த பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது போன அரசாங்கத்தில் உங்களுக்காக நாங்களும் ஆதரவாக களமிறங்கினோம். என்னுடைய உரிமை. நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்வது என்னுடைய உரிமை. அந்த உரிமையை நீங்கள் ஏன் விட்டு கொடுக்கணும்? ஏன் பயப்படணும்? அடுத்ததா சில நபர்கள் கேட்டிருக்காங்க, நான் யாரும் கேட்காம இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை. உதயநிதி அவர்களே, உங்களிடம் மனசாட்சியை எதிர்பார்ப்பது எங்கள் தவறாக கூட இருக்கலாம், உண்மையான வார்த்தை. ஆனால் உங்கள் அப்பாவும் நீங்களும் பேனரால் இறந்த சுபஸ்ரீ வீட்டுக்கு சென்று சுபஸ்ரீ பெற்றோரை சந்தித்து கொடுத்த வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுடைய விளம்பரத்திற்காக எவன் செத்தால் எனக்கென்ன? நியாயமான கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இல்லை இதெல்லாம் கேட்கணும், 4 பேர்கிட்ட சொல்லணும்னு நினச்சா நீங்களே போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இது பெரிய தப்புலாம் ஒன்றும் இல்லையே விக்கி, சின்ன தப்பு தானே அப்படின்னு கேட்டால் இது சின்ன தப்பா அப்படின்னு சொல்கிறத நீங்களே உங்கள் மனசாட்சியுடன் கேட்டுக்கோங்கப்பா, அவ்வளோதான். தமிழை காட்டுமிராண்டி பாஷை என சொன்னவரை வணங்குகிறீர் நிர்மலா சீதாராமன். பெரியார் மீது எவ்வளவு வன்மம் இந்த சங்கிக்கு. அவர் காட்டுமிராண்டி மொழி என சொன்னது அது அறிவியல் மொழியாக மாறவில்லையே எனும் ஆதங்கத்தில் தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்தவரும் அவரே என்பதை மறைத்தது ஏனோ. தமிழ் மொழி அறிவியல் மொழியாக மாறவில்லை, தமிழில் அறிவியலே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். இதையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்னென்னா, அவர் அந்த காலத்தில் அவர் வந்து பெரியார் மீது வன்மமாக காட்டுமிராண்டி என சொன்னது அறிவியல் மொழியாக மாறவில்லை அப்படிங்கிறது தானும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தா சொல்லியிருக்காரு, தமிழுக்கு எழுத்து சீர்திருத்தம் செய்ததும் அவரை. இதை பல முறை பலரும் டீபங்க் பண்ணிட்டாங்க, என்னையும் டீபங்க் பண்ண வச்சிடாதீங்க. எழுத்து சீர்திருத்தம் செய்தது அவர் கிடையாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துக்களை வாசிச்சாங்கன்னா உங்களை கழுவி ஊற்றிருக்காங்க, அதை போய் வாசிச்சுட்டு வாங்க. இதை விட இன்னொரு விஷயம், கனிமொழி அக்கா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முட்டு தான். ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு நீ இன்னும் நல்லா வரணும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கோபத்திலே நீ வந்து கூப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கும், அடுத்த தெருவுல ஊர் பேர் தெரியாத ஒருவர் அதே வீட்டு குழந்தையை பார்த்து வந்து தரக்குறைவாக பேசுவதற்கும் வித்தியாசம். பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என பெரியார் சொன்னது அக்கறையோடு. காட்டுமிராண்டி பயல்களா அப்படின்னு சொன்னது அக்கறையோடு, எங்களை அவமானப்படுத்த அல்ல. அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்கு இப்படியும் இருக்கலாம், எங்களை அவமானப்படுத்துவதற்கல்ல. எங்களுடைய தந்தையான பெரியார் பேசுவதற்கும் இன்னொருவர் எங்களை காட்டுமிராண்டி என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வாரே வா, சூப்பர். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. அதனால் இந்த செய்தி நான் உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். மக்களை எல்லாம் திமுக காரன் அடிமுட்டாள் என்று நினைக்கிறான் என்பதற்கு இந்த பேச்சே சாட்சி. அந்த 34 பேர் யாரோ அல்ல, 8 கோடி மக்களின் பிரதிநிதி. 8 கோடி மக்களுக்காக கொள்கைகள் மற்றும் சட்டம் இயற்றுபவர்கள். தாங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று நினைக்கிறார்களோ அதைத்தானே ஊரான் நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கப்பட வேண்டியது என்னென்னா, 34 நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த எம்பிக்கள் இருக்காங்கல்ல நம்ம ஊரில், இந்த எம்பிக்களுடைய குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்குறாங்க. அதுக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்கிறாங்க, என் குழந்தை படித்ததெல்லாம் 2 மொழி தான் அப்படின்னு சொல்லி. அவங்க பிள்ளை எங்கே படித்தது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். என்ன மொழி படித்தாங்கன்னா முதல் மொழி இங்கிலீஷு, 2வது மொழி ஃப்ரெஞ்சோ ஸ்பானிஷ் அப்படி ஏதோ ஒன்று. அப்போ தமிழ் எங்கேயா படிச்சிங்கன்னு கேட்டால் இல்லை, 2 மொழி போதுமே, எதுக்கியா தமிழ்? இல்லை தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அந்த 34 பேரை நீங்கள் விட்டுருங்க. எந்த 34 பேர்? வெளிநாட்டில் லா மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அரசியல்வாதிகள், மந்திரிகள், அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நபர்கள். அவங்க மக்களாக யோசித்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத உணர்ந்தாதான் மக்களுக்கான சட்டங்களை இயற்ற முடியும். இது ஏதோ அந்த நயன்தாரா அவர்களை கூப்பிட்டுட்டு அங்கே இருக்கவங்களுக்கு கூச்சல் போட்ட உடனே சும்மா இருங்கப்பா
அவங்களாம் சாதாரண மனுஷங்க கிடையாது. ஆமாம், அவங்களாம் ஏலியன்கள், வானத்துலேருந்து குதிச்சிருக்காங்க. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அவங்க ஏலியன்கள், அவங்க முன்னாடி நம்ம கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் வந்துச்சு. அதே மாதிரி இந்த 34 நபர்களை நீங்கள் விட்டுறீங்க, மீதம் இருக்கும் நபர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 34 நபர்கள் என்ன ஏலியன்களா? இல்லை இந்த 34 நபர்களும் என்ன கடவுள்களா? அவங்கள யோசிக்கவே கூடாது, அவங்க பிள்ளைகள் எப்படி வேணாலும் படிக்கலாம், எங்கள் வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறது. மும்மொழி கொள்கையில் பிரச்சனை இருக்குது இல்லை அப்படிங்கிறத விட இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்படி அரசியல் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வீட்டு குழந்தை தமிழ் படிக்காமல் முதல் லாங்குவேஜ் ஆங்கிலம் படித்து அடுத்த லாங்குவேஜாக ஃப்ரெஞ்சு படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதை மட்டும் நைஸாக மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். இதை பிடிஆர் அவர்களால் திருத்த முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சிக்கலில் அடுத்த சிக்கல் என்ன தெரியுமா? டாஸ்மாக் சிக்கல். இடி ஒரு பெரிய ஆப்பு ஒன்று ரெடியாக்கிட்டு இருக்காங்க போல். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கான ஊழல். 1000 கோடிலாம் எங்கள் பொலிட்டீஷியன்ஸுக்கு பாக்கெட் மணியா? என்னையா அப்படி இருக்கீங்க? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரே நாளாக சம்பாதிச்சிருவாங்க. 1000 கோடிலாம் அசால்ட்டாக அடிச்சிடுவாங்க நம்ம ஆட்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லுவீங்க? இவ்வளோதான் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இடி அவர்களே, கணம் நீதிபதி அவர்களே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அப்போ இடி அவருக்கு அந்த இடி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நேரடி கொள்முதல் பாரை டெண்டர் மாற்றி விட்டது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு நபரை வேலைக்கு அனுப்புவது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஏகப்பட்ட இடத்துல டாஸ்மாகில் ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஊழலை பற்றி சீக்கிரமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எப்படி டெல்லியில் சாராய அந்த வழக்கு ஊழல் அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாக மாறியதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் டாஸ்மாக் பெரும் பேசுபொருளாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அண்ணாமலை அவர்கள் இப்போது கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பல என்ஜிஓக்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதெல்லாம் விட நாளைக்கு தமிழக பட்ஜெட், இந்த பட்ஜெட் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி. ஆனால் பட்ஜெட்டில் ஒரு பெரிய அரசியலை கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது புதிய செய்தி. பொதுவாக தமிழர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அரிது. அதையும் இந்தியா முழுவதும் அதை பாராட்டுதல் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிக 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 அரிது தான். அப்படியே ஒரு தமிழரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்திய ரூபாய்க்கான அந்த சைன் ஐக்கன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிம்பிள். அதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் ரூபாயினுடைய அந்த ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லி. தமிழக பட்ஜெட்டில் அந்த சிம்பிளை தூக்கி போட்டுட்டு ரூ அப்படிங்கிற ரூபாய் அப்படிங்கிறதுக்கான ரூ அப்படிங்கிற அந்த எழுத்து சேர்க்கப்படும். என்னன்னு கேட்டால், எங்களுக்கு தேவநாகரி வேண்டாம், நாங்கள் தமிழே வச்சுக்கிறோம், எங்களுக்கு தமிழ் மீது இப்போது பற்று வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2024, 2023, 2022 நீங்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதே ரூபாய் சிம்பிள் தானே போட்டிருந்தீங்கன்னு கேட்டால், இப்போ தான் எங்களுடைய அரசியல் ஸ்டாண்டு மாறி இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அரசியலுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, நாம ஆமாசாமி அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருக்கணும். பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எப்படி தெரியுமா செய்யப்படுது? ஒருவர் மீது இருக்கக்கூடிய அன்பால், பாசத்தால், இல்லாட்டி அவங்க செய்த நன்மைகளால் கிடையாது. யாரோ ஒருவர் மீது விதைக்கப்படும் வன்மங்களால், யாரோ ஒரு நபர் மீது நமக்கு எழும் கோபங்களால், அந்த கோபத்தை உருவாக்குவதால் தான் இங்கே அரசியல் நடைபெறுகிறது. நல்லா பாருங்க, சிறுபான்மையினர்களிடம் பாய் நாங்கள் தான் உங்களை காப்பாற்றுவோம், அவங்க வந்தாங்கன்னா உங்களை சோழி முடிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க. சாதாரண மக்களிடம் பாஜக உள்ள வந்துடும். அதையும் தாண்டி அடுத்ததாக பிரிவினைவாதிகள் உள்ள வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க, நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலர் இப்படின்னு சொல்லி மீதம் இருக்கும் எல்லாரையுமே பேய், பூதம், பிசாசு அப்படின்னு சொல்லி நாங்கள் மட்டும்தான் உங்களுடைய ஹீரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே அரசியல் செய்யப்படுகிறது. மக்களும் அந்த ஹீரோன்னு சொல்லக்கூடிய நபர்களை கண்மூடித்தனமாக நம்பி அவங்களுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் பேய், பூதம், பிசாசு அப்படின்னு சொல்கிறத விட இவங்களுக்கு எல்லாம் கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தாங்கன்னா அது அவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கும் போது மக்கள் மறுபடியும் மறதியில் போய் விழுந்துருவாங்க. அடுத்ததாக மறுபடியும் பேய், பூதம், பிசாஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் திரும்ப வரும், மக்கள் மறந்து மறுபடியும் ஓட்டு போடுவோம். இது காலமாக நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா ஜிஎஸ்டிபி அதிகமானால் கடன் அதிகமாகும். மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள், நமது மாநிலம் உள்நாட்டு உற்பத்தியை கொண்டு ஜிஎஸ்டிபி 28% வரை கடன் வைத்துக் கொள்ளலாம். ஸோ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ சதவீதம் கடன் வைத்துக் கொள்ளலாம்? 28% நம்ம கடன் வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா நம்ம 9.5 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறது 28% இல்லையா? 10% தான் நம்ம கடன் இருக்கான்னு கேட்டால், நாம் இப்போது வைத்துள்ள கடன் அளவு 26% தான். அதில் குறிப்பிட்டிருக்கிறத பாருங்கள், வெறும் 26% தான். மேக்ஸிமம் நம்மளால் வைக்க முடியறது எவ்வளோ? 28%. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு? 26%. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு தலைவர், துணைத் தலைவர். வெறும் 2% தான் பெண்டிங் இருக்குது. ஏதோ நம்ம ரொம்ப கம்மியாக தான் கடன் வச்சிருக்கிற மாதிரி இதை நியூஸாக போர்ட்ரேட் பண்ணி மீடியாக்கள் நம்ம முன்னாடி காண்பிக்கிறாங்க. அவ்வளோதான் கடன் நம்மகிட்ட இருக்குது. 28% வரை கடன் வைக்கலாம், 26% தான் கடன் வச்சுருக்கோம். என்னையா இது பித்தலாட்டமாக இருக்குது? அப்போ இவ்வளோ கடன் இருக்கியா அப்படின்னு சொன்னால் 26% தான் தம்பி. அப்போ எவ்வளோ கடன் வைக்கலாம்? 28% வரை வைக்கலாம். இந்த 2% அது அடுத்த மாதத்துலேயே நம்ம சரி பண்ணிடலாம், இல்லை இந்த பட்ஜெட் வரட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டு
நேரடியாக ஒரு டிபேட். இன்றைக்கி கூட அதிமுக கேட்டிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் அனுப்புகிறோம். அதிமுகவினுடைய ஐடி விங் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, துண்டிச்சிட்டு எவ்வளோ வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டாலின் அவர்களை அனுப்புங்க, நேரடி விவாதங்களில் 2 தலைவர்களும் பேசட்டும், மக்கள் அதை புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு விவாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை இப்படி ஒரு விவாதம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டார்கள் என்றால் யார் கேட்க போகிறா? நம்ம வீடியோ பார்க்க போகிற ஒரு 1.5-2 லட்சம் பேர் கேட்பாங்க. அதையும் தாண்டி இந்த மாதிரியான விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்த போகிறோம்? யங்ஸ்டர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் கையில் இருக்கக்கூடிய மொபைலாலேயே சீரழிஞ்சு போகிறோமே. அதை மட்டுமே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி அரசியல் தெரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறத விட அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்குறோம். ஏன்னா அரசியலால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் நம்முடைய குழந்தைகள் இதை நம்பி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாட்சியை நம்பி தான் இருக்க போகிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்காமல் அப்படியே தலைகுனிந்து இருப்பது அப்படிங்கிறது தான்.